מאזן הכוחות במזרח התיכון. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. இஸ்ரேலோட பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை கொலை செஞ்சுட்டாங்க. கொஞ்ச நாட்களாகவே சோஷியல் மீடியாவை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருந்த செய்தி இதுதான். ஈரானோட ஊடகங்கள்ல ஆரம்பிச்சு சோஷியல் மீடியா ஃபுல்லாவே இந்த வதந்திகள் பரவிக்கிட்டே இருந்தது. இப்படி பரவிக்கிட்டு இருந்த இந்த வதந்திகளுக்கு பெஞ்சமின் நெதன்யாகு அதிரடியான ஒரு வீடியோவை வெளியிட்டு இப்போ முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதுவும் சும்மா இல்ல, ஒரு நுணுக்கமான கிண்டலோட அவர் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. מה שאלת אותי? ראש הממשלה אומרים ברשת שאתה בכלל מת? אני מת על קפה, אתה יודע מה? אני מת על העם שלי. איך הם מתנהגים, פנטסטי. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. ראית? יפה מאוד. לחיים. ראש הממשלה מסר לאנשים שיוצאים ומתאווררים? לצאת להתאוורר, אבל ליד מרחב מוגן. והעמידה שלכם היא מדהימה, נותנת כוח לי, לממשלה, לצה"ל, למוסד. אנחנו עושים דברים אני לא יכול לשתף. அப்படி அந்த வீடியோல அவர் என்ன சொன்னாரு? 6 விரல் வதந்திக்கு அவர் கொடுத்த பதில் அடி என்ன? ஈரான் எதுக்காக நெதன்யாகுவை குறி வைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஜெருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான கேஃபே. இந்த கேஃபேல ரொம்பவே நிதானமா பெஞ்சமின் நெதன்யாகு டீ குடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. அதுல அவர் பேசுற முதல் வரி தான் ஹைலைட்டே. ஆமா, நான் செத்துட்டேன் அப்படின்னு இவர் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறாரு. இந்த வீடியோவை பார்க்கும்போது ஆரம்பத்துல ஷாக்கிங்கா இருந்தாலுமே அதுக்கு அடுத்த நொடியே அவர் சிரிக்கிறாரு. இந்த டீக்காக, என்னோட மக்களுக்காக நான் சாகறதுக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இத்தனை நாளா பரப்பப்பட்டு வந்த எல்லா வதந்திகளுக்குமே பெஞ்சமின் நெதன்யாகு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இங்கதான் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அவர் தன்னோட 2 கைகளையும் உயர்த்தி விரல்களை எண்ணி காட்டுறாரு. அது ஏன் தெரியுமா? அண்மையில வெளியான ஒரு வீடியோல நெதன்யாகுவுக்கு 6 விரல்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் பரப்பப்பட்டது. அந்த வீடியோ AI மூலமா உருவாக்கப்பட்டது அப்படின்னும் நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டது. இங்க பாருங்க, எனக்கு 6 விரல்கள் எல்லாம் கிடையாது, எனக்கு 5 விரல்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத உலகத்துக்கு நிரூபிக்கிற மாதிரி அவர் இந்த விடயத்தை செஞ்சிருப்பாரு. சரி, இந்த வதந்திகள் எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? உளவுத்துறை தகவல்களோட அடிப்படையில இந்த AI வீடியோக்கள், இந்த போலியான செய்திகள் எல்லாமே ஈரான் அரசாங்கத்தோட தொடர்புடைய ஊடகங்கள் மூலமா வெளியிடப்பட்டு பரப்பப்பட்டு வந்ததா இப்போ தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பெஞ்சமின் நெதன்யாகு மூலமா வெளியிடப்பட்ட அந்த குறிப்பிட்ட வீடியோல அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல அவருடைய கைகளை அசைச்சு அவர் பேசுவாரு. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஒரு இடத்துல அவருடைய 2 கைகளையும் அசைச்சு பேசுற சந்தர்ப்பத்துல ஒரு கையில 6 விரல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வைரல் ஆச்சு. இந்த வைரலான காட்சியை வச்சு இது நெதன்யாகு கிடையாது, இது ஒரு AI டீப் ஃபேக் அப்படின்னு சோஷியல் மீடியால எல்லாருமே பதிவிட ஆரம்பிச்சாங்க. இந்த வீடியோல கை வேகமா அசையும் போது அந்த ஒரு விரல் 2ஆ தெரிஞ்ச காரணத்தினால இது AI-ஆல செய்யப்பட்ட தவறு அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானிச்சாங்க. உண்மை என்னன்னா, அந்த வீடியோ AI மூலமா உருவாக்கப்பட்டது கிடையாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இந்த வீடியோவை நுணுக்கமா பார்த்த வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது ஒன்றும் 6வது விரல் கிடையாது. கை வேகமா அசைகிற சந்தர்ப்பத்துல அங்க இருக்கக்கூடிய லைட்னிங் மூலமா வரப்பட்ட ஒரு ஷேடோ தான் அது அப்படின்னு சொல்லி விளக்கம் அளிச்சிருக்காங்க. அந்த வீடியோவோட HD பதிப்பை ஆய்வு செஞ்சப்போ அவருடைய கைகள்ல 5 விரல்கள் இருக்கிறது தெளிவா தெரிய வந்திருக்கு. குறைந்த பதிப்பை கொண்ட வீடியோக்குள்ள தான் அவருடைய கைகள்ல 6 விரல்கள் இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி வைரலாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த வதந்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா தான் இப்போ ரீசெண்டா அவர் மூலமா ஒரு காஃபி ஷாப் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கு. இந்த வீடியோல அவர் கேமராக்கு பக்கத்துல வந்து தன்னோட கைகளை காட்டி அதுல இருக்கக்கூடிய விரல்களை என்ன சொல்றாரு? நான் உயிரோட தான் இருக்கேன், எனக்கு 5 விரல்கள் தான் இருக்கு அப்படிங்கிறத அவர் மறைமுகமா இந்த உலகத்துக்கு நிரூபிக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த 6 விரல் வீடியோ அப்படிங்கிறது கேமரா கோணம் மற்றும் வீடியோவோட தர குறைபாடு காரணமா ஏற்பட்டதே தவிர இது AI கிடையாது அப்படிங்கிறத இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நிரூபிச்சிருக்காரு. நெதன்யாகு மூலமா இப்போ ரீசெண்டா வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த காஃபி ஷாப் வீடியோவுமே கூட ஒரு AI வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேரால இப்போ விமர்சிக்கப்பட்டு வருது. அதாவது இந்த வீடியோல நெதன்யாகு காஃபியை குடிச்சதுக்கு அப்புறமாகவும் அந்த காஃபியோட அளவு குறையவே இல்லை. இந்த வீடியோல இருக்கக்கூடிய
பேக்ரவுண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்னிங் இதெல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலான லுக்கை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்களை இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி முன் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது ஏஐ வீடியோ கிடையாது. இந்த வீடியோ ஜெருசலேம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சட்டாஃப் அப்படிங்கிற ஒரு காஃபி ஷாப்பில் எடுக்கப்பட்டது அப்படின்னு ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்கு. அந்த காஃபி ஷாப்போட உரிமையாளர்களும் கூட இஸ்ரேல் பிரதமர் அங்கு வந்ததை உறுதிப்படுத்துற விதமா போட்டோஸை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவர் பேசக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த நாளில் நடந்த ராணுவ நடவடிக்கைகளோட உண்மையான தகவல்கள். அதனால இந்த வீடியோ நிச்சயமா ஏஐ கிடையாது, நெதன்யாகு உயிரோட தான் இருக்காரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிருக்கு. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்ரேல் மக்களோட மன உறுதியை குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு உளவியல் போரை ஈரான் கையில் எடுத்திருக்கதா அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாருமே இப்போ கருத்து வெளியிட்டு இருக்காங்க. நெதன்யாகு ஒரு வீடியோவை வெளியிட்டு அவர் தொடர்பாக வெளியிடப்பட்ட வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாலுமே கூட அவரோட உயிருக்கு இருந்த அச்சுறுத்தல் இன்னுமே குறையல. ஈரானோட புரட்சிகர காவல் படை IRGC எப்படியாவது நெதன்யாகுவை வீழ்த்திடுவோம் அப்படின்னு நாளுக்கு நாள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டே இருக்கு. சமீப காலமா இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரான் தன்னோட இலக்குல இப்போ முதன்மையா நெதன்யாகுவை சேர்த்திருக்கு. இந்த காரணத்தினால இஸ்ரேல் ராணுவம் இப்போ ரொம்பவே கவனமா செயற்பட்டு வருது. வதந்திகள் ஒரு பக்கம், அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கம் அப்படின்னு இஸ்ரேலோட அரசியல் களம் இப்போ ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. ஒரு நாட்டோட பிரதமரை பத்தி வெளியாகக்கூடிய போலியான வீடியோக்கள் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் ஒரு சாட்சியாகவும் அமைஞ்சிருக்கு. משנים את מאזן הכוחות במזרח התיכון וגם מעבר לו. תודה. מה שאלת אותי? ראש הממשלה אומרים ברשת שאתה בכלל מת? אני מת על קפה, אתה יודע מה? אני מת על העם שלי. איך הם מתנהגים, פנטסטי. אתה רוצה לספור את מספר אצבעות? אתה יכול להראות לנו? פה. פה. ראית? יפה מאוד. לחיים. אני חושב המסר לאנשים שיוצאים ומתאווררים. לצאת להתאוורר, אבל ליד מרחב מוגן. והעמידה שלכם היא מדהימה, נותנת כוח לי, לממשלה, לצה"ל, למוסד. אנחנו עושים דברים שאני לא יכול לשתף ברגע זה, אבל עושים דברים מכים באיראן חזק מאוד, גם ביום הזה, גם בלבנון, ממשיכים. אתם אומרים לי להמשיך? אני אומר לכולכם, גם אתם תמשיכו. תמשיכו להישמע להוראות פיקוד העורף, כל הזמן, להישמע להוראות פיקוד העורף, וגם לראשי הערים, להיות תמיד ליד מרחב מוגן. ואנחנו נקל ככל שהדבר ניתן. ותודה לך על הקפה, הוא מצוין. אני לא יודע לגבי הקלוריות, זה נראה לי מסוכן מאוד.